வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கதையை தொடங்குவதற்கு முன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். சென்னை மாநகரின் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு ஆடம்பரத்தின் உச்சமாக திகழ்ந்தது. 20வது மாடியில் இருந்த அந்த வீட்டின் பால்கனியிலிருந்து பார்த்தால் ஒட்டுமொத்த நகரமும் மின்னும் வைர கற்களை தூவிவிட்டது போல தெரிந்தது. ஆனால் அந்த பிரம்மாண்டமான வீட்டிற்குள் நிலவிய அமைதி ரம்யாவை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி கொண்டிருந்தது. வெளியே இடி மின்னலுடன் கூடிய பெருமழை பெய்து கொண்டிருந்தது. ஜன்னல் கண்ணாடிகளில் மோதி தெறிக்கும் மழைத்துளிகள் ரம்யாவின் மனதுக்குள் எழும் இனம் புரியாத தவிப்பிற்கு சாட்சியாக நிறைந்தன. அவள் கையில் இருந்த காஃபி ஆறிப்போயிருந்தது. அவளது கணவர் டாக்டர் ராகவன் லண்டனில் நடைபெறும் ஒரு சர்வதேச மருத்துவ மாநாட்டிற்காக சென்று இன்றுடன் ஒரு வாரம் ஆகிறது. அவர் இல்லாத இந்த 7 நாட்களும் ரம்யாவுக்கு 7 யுகங்களாக தெரிந்தன. ராகவன் புகழ்பெற்ற மருத்துவர். நோயாளிகளும் ஆராய்ச்சிகளும் பயணங்களுமே அவர் உலகம். ரம்யாவின் மீது அவருக்கு அளவு கடந்த அன்பு இருந்தாலும் அவளது மனதின் ஆழத்தில் இருக்கும் தனிமையை உணர அவருக்கு நேரமில்லை. அந்த பெரிய வீட்டில் இப்போது 3 மட்டுமே இருந்தனர். ரம்யா சமையல் அறையில் பாத்திரங்களை சரி செய்துவிட்டு மாடியில் தூங்க சென்ற வயசான சமையல்கார பாட்டி மற்றும் 5 வருடங்களாக அந்த வீட்டிலேயே தங்கி வேலை செய்யும் முத்து. ரம்யா சோபாவில் சாய்ந்து கண்களை மூடினாள். ஏதோ ஒரு சத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள். முத்து டிராயிங் ரூமின் வாசலில் மிகவும் பணிவாக வந்து நின்றான். கதர் சட்டை வேட்டி அணிந்து எப்போதும் போல தலை குனிந்தபடி நின்ற அவனது தோற்றம் ஒரு கணம் ரம்யாவை உற்று பார்க்க வைத்தது. 30 வயது மதிக்கத்தக்க அந்த இளைஞனின் உடலமைப்பில் ஒரு நளினமும் அதே சமயம் ஒரு காட்டுத்தனமான வலிமையும் இருந்தது. அம்மா, மணி 9 ஆகுது, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா, இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுமா? முத்துவின் குரல் மென்மையாக இருந்தாலும் அந்த அமைதியான அறையில் அது கம்பீரமாக எதிரொலித்தது. ரம்யா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். முத்துவின் கண்கள் எப்போதும் தரையையே பார்த்து கொண்டிருக்கும். அந்த பணிவுதான் ராகவனுக்கு அவன் மீது பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருந்தது. சாப்பாடா? பசி இல்லை முத்து. ராகவன் இல்லாம இந்த வீடே ஒரு மாதிரி இருக்கு என்று சலிப்புடன் சொன்னாள் ரம்யா. முத்து தயங்கியபடி, ஐயா வர்றதுக்கு இன்னும் 3 வாரம் இருக்குமேம்மா, உடம்பை பார்த்துக்க வேண்டாமா, ஏதாவது கொஞ்சமாவது சாப்பிடுங்க என்றான் அக்கறையுடன். அவனுடைய அந்த அக்கறை ரம்யாவுக்குள் ஒரு மெல்லிய அதிர்வை ஏற்படுத்தியது. அவள் மனதில் ஒரு விபரீதமான எண்ணம் வேர்விட தொடங்கியது. அந்த பெரிய வீட்டின் தனிமை, மழையின் குளிர்ச்சி, ராகவனின் நீண்ட கால பிரிவு என அனைத்தும் சேர்ந்து அவளை ஒரு பலவீனமான பாதைக்கு இட்டு சென்றன. சாப்பாடு அப்புறம் இருக்கட்டும் முத்து, எனக்கு முதுகு ரொம்ப வலிக்குது. ஜன்னலை திறந்து வச்சதுல காத்து பட்டு பிடிச்சுக்கிடுச்சு போல. கொஞ்சம் தைலத்தை எடுத்து சூடு பண்ணிட்டு வந்து என் முதுகுல தேய்ச்சி விடுறியா? ரம்யா இப்படி கேட்டதும் முத்துவின் உடல் ஒரு நிமிடம் சிலிர்த்தது. அவன் சட்டென்று நிமிர்ந்து அவளை பார்த்தான். அந்த பார்வையில் ஒரு திகைப்பு இருந்தது. அது அம்மா, நான் எப்படி என்று அவன் வார்த்தைகள் தடுமாறின. என்ன முத்து, 5 வருஷமா இந்த வீட்டு பிள்ளை மாதிரி இருக்க, இதுல என்ன தயக்கம்? நல்லா தேய்ச்சி விட்டாதான் எனக்கு தூக்கம் வரும். போ, சீக்கிரம் போய் கொண்டு வா என்று ரம்யா கட்டளையிடும் தொனியில் சொல்லிவிட்டு சோபாவில் சாய்ந்து கொண்டாள். முத்து மௌனமாக திரும்பினான். ஆனால் அவனது மனதுக்குள் ஒரு புயல் வீச தொடங்கியதை ரம்யா அவனது நடையில் உணர்ந்தாள். வெளியே மழையின் வேகம் இன்னும் அதிகரித்தது. அந்த மழையைப் போலவே அந்த இரவும் ஒரு புதிய திருப்பத்தை நோக்கி நகர தொடங்கியது. முத்து அந்த வீட்டிற்கு வேலைக்கு வந்தபோது வெறும் 25 வயது இளைஞன். இன்று 5 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. இந்த 5 ஆண்டுகளில் அந்த வீட்டின் ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு மூலையும் முத்துவுக்கு அத்தனை பரிச்சயம். அவன் வெறும் வேலைக்காரன் மட்டுமல்ல, டாக்டர் ராகவனின் நிழலாகவே மாறிப்போயிருந்தான். முத்துவின் தோற்றம் ஒரு தனித்துவமான ஈர்ப்பை கொண்டது. வெயிலில் காய்ந்து பழுத்த கருத்த மேனி, உழைப்பினால் கல்லுருவம் பெற்றது போன்ற திடகாத்திரமான தோள்கள், எதற்கும் அஞ்சாதது போன்ற உறுதியான உடல்வாகு. ஆனால் இத்தனை பலமிருந்தும் அவனிடம் குடிக்கொண்டிருந்த அந்த அளவற்ற அடக்கம்தான் ராகவனுக்கு அவனை மிகவும் பிடிக்க காரணம். யார் பேசினாலும் தலை நிமிர்ந்து பார்க்காத குணம். எஜமானி ரம்யாவிடம் பேசும்போது கூட தரையில் கிடக்கும் கம்பளத்தின் நுனியை பார்த்தபடிதான் பேசுவான். அவனது கைகள் எப்போதும் பணிவாக கோர்க்கப்பட்டிருக்கும். அவனது இந்த லட்சுமண கோடுதான் ரம்யாவை இன்று ஏனோ சீண்டி பார்க்க தூண்டியது. அன்றிரவு டிராயிங் ரூமிற்குள் நுழைந்த முத்து, அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா என்று கேட்டபோது ரம்யாவின் பார்வை முதல் முறையாக ஒரு வேலையாளை பார்க்கும் பார்வையாக இல்லாமல் ஒரு ஆணை பார்க்கும் பார்வையாக மாறி இருந்தது. அவள் சோபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தாள். அவளது பட்டு போன்ற மேனிக்கும் முத்துவின் கருத்த மேனிக்கும் இடையே இருந்த அந்த நிற வேறுபாடு அவளுக்குள் ஒரு விசித்திரமான கிளர்ச்சியை ஏற்படுத்தியது.
முத்து, உனக்கு வயசு என்ன ஆகுது? ரம்யா திடீரென்று கேட்ட கேள்வியில் அவன் சற்றே நிலை குலைந்தான். 30 முடிய போகுதுமா என்று மெல்லிய குரலில் பதிலளித்தான். 30 வயசு, நல்ல இளவட்டம். ஆனா ஏன் எப்பவும் இப்படி ஒரு பயத்தோடவே இருக்க? நான் என்ன உன்னை அடிச்சிடுவேனா என்று ரம்யா சிரித்தபடி கேட்டாள். அந்த சிரிப்பில் ஒரு விதமான அழைப்பு இருந்தது. முத்து பதில் சொல்லாமல் மௌனமாக நின்றான். அவனது மௌனம் ரம்யாவை இன்னும் ஆத்திரப்படுத்தியது அல்லது ஆர்வப்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த 5 வருஷத்துல ஒரு நாளாவது நீ நிமிர்ந்து என் முகத்தை பார்த்திருக்கியா? உன் ஐயா இல்லாத நேரத்துல கூடவா உனக்கு இந்த அளவுக்கு பயம் இருக்கணும்? முத்து மெதுவாக தலை நிமிர்ந்தான். அவனது கண்கள் ரம்யாவின் கண்களை நேராக சந்தித்தன. அந்த ஒரு நொடி இருவருக்கும் இடையே ஒரு மெல்லிய மின்சாரம் பாய்ந்தது போன்ற உணர்வு. முத்துவின் கண்கள் அமைதியாக இருந்தாலும் அதற்குள் ஏதோ ஒரு தவிப்பு இருப்பதை ரம்யா கண்டு கொண்டாள். அவள் மெதுவாக சோபாவில் சாய்ந்து கொண்டு, முத்து, நான் சொன்னது உனக்கு காதுல விழுந்ததா? முதுகு ரொம்ப வலிக்குது, தைலத்தை எடுத்துட்டு வான்னு சொன்னேன் என்றாள். முத்துவின் தொண்டை காய்ந்தது. அவன் ஒரு முறை எச்சில் விழுங்கி கொண்டு, அம்மா, அது பாட்டி தூங்கிட்டாங்க, வேணும்னா அவங்களை எழுப்பி விடட்டுமா? அவங்க தேய்ச்சி விடுவாங்கல்ல என்றான் நாக்கு தடுமாற. ரம்யா எழுந்து அவனை நோக்கி மெதுவாக நடந்தாள். அவள் அருகே வர வர முத்துவின் மூச்சு காற்று சூடானது. பாட்டிக்கு வயசாயிடுச்சு முத்து, அவங்களால என்ன பண்ண முடியும்? உன்னை போல வலுவான கைகள் தேய்ச்சாதான் இந்த வலி போகும். போ, தயங்காம போய் எடுத்துட்டு வா என்றாள். அவன் கண்களை ஊடுருவி பார்த்து முத்துவுக்கு புரிந்தது இது வெறும் முதுகு வலிக்கான சிகிச்சை அல்ல, அவனது நேர்மைக்கும் கட்டுப்பாடுக்கும் விடப்பட்ட சவால் என்று. ஆனால் எஜமானியின் கட்டளையை மீற முடியாமலும் தன் மனசாட்சிக்கு துரோகம் செய்ய முடியாமலும் அவன் தவித்தான். வெளியே மின்னல் வெட்டியது. அந்த வெளிச்சத்தில் முத்துவின் முகம் ஒரு கணம் பிரகாசமாக தெரிந்தது. அவன் மௌனமாக திரும்பி சமையலறை நோக்கி நடந்தான். அவன் பின்னால் ரம்யாவின் கண்கள் ஒரு வேட்டைக்காரியைப் போல அவனை தொடர்ந்து கொண்டிருந்தன. சமையலறையிலிருந்து வந்த முத்துவின் கைகளில் ஒரு சிறிய கிண்ணத்தில் சூடுபடுத்தப்பட்ட தைலம் இருந்தது. அதன் மனம் அந்த அறை முழுவதும் பரவியது. அவன் உள்ளே நுழைந்த போது ரம்யா சோபாவில் சற்றே சாய்ந்த நிலையில் அமர்ந்திருந்தாள். அவளது பார்வையில் இருந்த கூர்மை முத்துவை நிலை குலைய செய்தது. அம்மா, தைலம் கொண்டு வந்திருக்கேன், இங்கே டேபிள் மேல வைக்கட்டுமா? நீங்க தேய்ச்சிக்கிறீங்களா என்று தனிந்த குரலில் கேட்டான் முத்து. ரம்யா மெல்ல சிரித்தாள். அந்த சிரிப்பில் ஒரு அதிகாரம் கலந்திருந்தது. பசி இல்லை முத்து, கொஞ்சம் இங்கே வந்து என் பக்கத்துல உட்கார். முதுகு ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னேன்ல, நீயே அந்த தைலத்தை எடுத்து கொஞ்சம் தேய்ச்சி விடு என்றாள். முத்து திகைத்து போனான். அவன் கையில் இருந்த கிண்ணம் லேசாக நடுங்கியது. இல்லைங்கம்மா, அது என் வேலை இல்லை. நான் வீட்டை கவனிக்கிறவன், தோட்டத்தை பார்க்கிறவன். ஐயாவுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்காதுமா. நான் வேணும்னா பாட்டியை எழுப்பி விடட்டுமா என்று மீண்டும் தயக்கத்துடன் கேட்டான். ரம்யா எழுந்து முத்துவின் அருகே வந்தாள். அவன் பார்வையை தரையிலேயே பதிந்திருந்தான். உன்னை என் வீட்டு பிள்ளை மாதிரி தானே பார்க்கிறேன், இதுல என்ன தயக்கம்? முத்து மௌனமாக இருக்கவே ரம்யா தனது அடுத்த ஆயுதத்தை எடுத்தாள். அது ஆசை. முத்து, எனக்கு தெரியும் உன் குடும்பம் ஊர்ல ரொம்ப கஷ்டப்படுதுன்னு. உன் பொண்டாட்டி பசங்க எல்லாரும் அங்கே கஷ்டப்படுறாங்க. நீ மட்டும் இங்கே தனியா இருக்க. நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நீ நான் சொல்றதை கேட்டா உனக்கு இப்போ தர சம்பளத்தை விட 3 மடங்கு அதிகமா பணம் தரேன். உன் மனைவியை ஊர்ல இருந்து இங்கே சென்னைக்கே கூட்டிட்டு வந்துடலாம். உனக்குன்னு ஒரு சின்ன வீடு பார்த்து தரேன். உன் குழந்தைகளுக்கு இந்த நகரத்தில் இருக்கிற பெரிய பள்ளிக்கூடத்தில் இடம் வாங்கி தரேன். அவங்க வாழ்க்கை மாறிடும் முத்து. முத்துவின் மனதில் ஒரு பெரிய போர் நடந்தது. ஒரு பக்கம் அவனது வறுமை, பிள்ளைகளின் எதிர்காலம், மனைவியின் பாசம். மறுபக்கம் அவன் வளர்த்து கொண்ட நேர்மையும் டாக்டர் ராகவன் மீது வைத்திருக்கும் மரியாதையும். யோசிச்சு பாரு முத்து, ஒரு சின்ன உதவிதான் நீ எனக்கு செய்ய போற. இது யாருக்கும் தெரிய போறது இல்லை. உன் கஷ்டம் எல்லாம் ஒரு ராத்திரியில தீர்ந்துடும் என்று ரம்யா அவன் காதோரம் மென்மையாக சொன்னாள். முத்துவின் கைகள் கிண்ணத்தை இறுக்கி பிடித்தன. அவனது கண்கள் கலங்கின. வறுமை ஒரு மனிதனை எவ்வளவு தூரம் கொண்டு செல்லும் என்பதை ரம்யா சரியாக கணித்து வைத்திருந்தாள். முத்து மெதுவாக தலையசைத்தான். அது சம்மதமா அல்லது விதியின் விளையாட்டா என்று அவனுக்கே தெரியவில்லை. சரிங்கம்மா, நீங்க சொல்றபடியே செய்கிறேன் என்று அவன் முனகினான். ரம்யா வெற்றியின் களிப்பில் புன்னகைத்தாள். அவளது அபாயகரமான திட்டம் முதற்கட்டத்தை எட்டிவிட்டது. வெளியே மழையின் சத்தம் அடங்க தொடங்கியது. ஆனால் அந்த வீட்டிற்குள் ஒரு பெரும் புயல் உருவாகி கொண்டிருந்தது. சமையலறைக்கு சென்ற முத்துவின் கால்கள் தள்ளாடின. அவனது கண்கள் கலங்கின. ஊரில் ஓட்டை குடிசையில் வசிக்கும் தன் மனைவி மாரியம்மாளின் முகமும் கிழிந்த சட்டையோடு பள்ளிக்கு செல்லும் தன் 2 குழந்தைகளின் முகமும் அவன் கண்ணெதிரே வந்து போயின. பிள்ளைகளுக்கு பெரிய பள்ளிக்கூடத்தில் படிப்பு, மாரியம்மாவுக்கு தங்க நகைகள், சொந்தமாக ஒரு சின்ன வீடு.
ரம்யா சொன்ன வார்த்தைகள் அவன் காதுகளில் தேனே போல வந்து விழுந்தன. ஒரு சாதாரண வேலைக்காரனாக இன்னும் 10 வருடங்கள் உழைத்தாலும் அடைய முடியாத கனவுகள் இவை. ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் விசுவாசம். எது பெருசு? முத்துவின் மனதில் ஒரு பெரும் போர் நடந்தது. டாக்டர் ராகவன் தன்னை ஒரு மனிதனாக மதித்து, முத்து நீ என் தம்பி மாதிரி என்று சொன்ன அந்த வார்த்தைகள் அவன் நெஞ்சை சுட்டன. ஆனால் வறுமை என்ற அரக்கன் அந்த விசுவாசத்தை மெல்ல மெல்ல தின்று கொண்டிருந்தது. யாருக்கும் தெரியாது, ஒரே ஒரு இரவு என் குடும்பம் கரை சேர்ந்துவிடும் என்று அவன் மனம் சமாதானம் தேடிக்கொண்டது. சூடான எண்ணெய் கிணத்தை எடுத்துக்கொண்டு அவன் மீண்டும் அந்த அறைக்குள் நுழைந்தான். உள்ளே நுழைந்ததும் அவனது இதயம் ஒரு கணம் துடிப்பதை நிறுத்தியது. ரம்யா இப்போது சோபாவில் குப்புறப்படுத்திருந்தாள். அவள் அணிந்திருந்த மெல்லிய நைலான் ஆடை அந்த அறையின் மங்கலான வெளிச்சத்தில் மின்னியது. அவளது முதுகுப்புறம் சற்றே நிலையில் இருந்தது. ஒரு அரசி போல அவள் படுத்திருக்க, அவளுக்கு பணிவிடை செய்ய காத்திருக்கும் அடிமையைப் போல முத்து அங்கே சென்று நின்றான். என்னை கொண்டு வந்துட்டியா முத்து? ரொம்ப நேரமாச்சு. ரம்யாவின் குரல் இப்போது இன்னும் மென்மையாக ஒரு விதமான தாளத்துடன் ஒலித்தது. முத்துவின் கைகள் நடுங்கத் தொடங்கின. எண்ணெய் கிண்ணத்தில் இருந்த திரவம் அவனது நடுக்கத்தால் அலை பாய்ந்தது. அவன் மெதுவாக சோபாவில் ஓரம் அமர்ந்தான். அவனது கருத்த முரட்டுத்தனமான கைகளுக்கும் ரம்யாவின் வெண்மையான முதுகுக்கும் இடையே சில அங்குல தூரமே இருந்தது. தயங்காதே முத்து, தேய்ச்சி விடு என்று அவள் சொன்னபோது முத்து கண்களை மூடிக்கொண்டு இறைவனை வேண்டினான். அவனது விரல்கள் முதல் முறையாக ரம்யாவின் தோளில் பட்டன. அந்த தொடுதல் அவனது உடலில் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. முத்துவின் சுவாசம் வேகம் எடுத்தது. அவனது ஒழுக்கமும் நேர்மையும் ஒரு பக்கம் அவனை இழுக்க, வறுமையும் சூழ்நிலையும் மறுபக்கம் அவனை தள்ளின. அவன் ஒரு இயந்திரத்தைப் போல எண்ணெயை தடவத் தொடங்கினான். ஆனால் அவனது உள்ளம் ஒரு அக்னி குண்டத்தில் தவித்து கொண்டிருந்தது. வெளியே மழை ஓய்ந்து விட்டது. ஆனால் அந்த அறைக்குள் சூழும் நிசப்தம் ஏதோ ஒரு விபரீதத்தின் அறிகுறியாக தெரிந்தது. அந்த அறையில் நிலவிய நிசப்தத்தை முத்துவின் வேகமான மூச்சு காற்று மட்டுமே கிழித்து கொண்டிருந்தது. ரம்யா சோபாவில் ஒரு பக்கமாக சாய்ந்து படுக்க, முத்து மெதுவாக அவளது பாதங்களுக்கு அருகில் அமர்ந்தான். அவனது கருத்த தழும்புகள் ஏறிய கரங்கள் அந்த சூடான தைலத்தை எடுத்து ரம்யாவின் பாதங்களில் தடவத் தொடங்கினான். முத்துவின் விரல்கள் பட்ட அந்த முதல் கணமே ரம்யாவிற்குள் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. ராகவனுடன் வாழ்ந்த காலங்களில் கிடைக்காத ஒரு விதமான புதுமையான உணர்வு அது. முத்துவின் கரங்களில் இருந்த அந்த உழைப்பின் கரண முரடு அவளுக்கு ஒரு விசித்திரமான இன்பத்தை தந்தது. முத்து கைகள் ரொம்ப வலிமையா இருக்கு, நல்லா அழுத்தி தேய்ச்சி விடு என்று ரம்யா தன் குரலை ஒரு விதமான மயக்கத்துடன் குலைய விட்டு கூறினாள். முத்துவின் இதயம் ஒரு பந்தய குதிரையைப் போல முட்டியது. அவன் தன் பார்வையை தரையோடு பதித்து கொண்டான். அவனது கண்கள் ரம்யாவின் கால்களையோ அல்லது அவளது மேனியையோ பார்க்க அஞ்சின. ஆனால் அவனது கை விரல்கள் அவளது மென்மையான சருமத்தை உணர்ந்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு முறை அவன் அழுத்தி தேய்க்கும் போதும் அவனது உடம்பில் ஒரு நடுக்கம் பரவியது. ரம்யா சும்மா இருக்கவில்லை. அவள் வேண்டுமென்றே தன் நிலையை மாற்றினாள். சோபாவில் புரண்டு படுப்பது போல நடித்து தனது சற்றே விலக்கினாள். அவளது அந்த செய்கை முத்துவின் பார்வையில் படும்படி அமைந்தது. முத்துவின் சுவாசம் இப்போது சீரற்று இருந்தது. அவனது நெற்றி பொட்டில் வியர்வை துளிகள் அரும்பின. அவன் ஒரு இயந்திரத்தைப் போல தேய்த்து கொண்டிருந்தாலும் அவனது உள்ளம் ஒரு அக்னி குண்டத்தில் தவித்து கொண்டிருந்தது. என்ன முத்து, மூச்சு வாங்குது, ரொம்ப களைப்பா இருக்கியா இல்ல பயமா இருக்கா என்று ரம்யா மெதுவாக கேட்டபடி தன் ஒரு கையால் முத்துவின் தோலை லேசாக தொட்டாள். அந்த தொடுதல் முத்துவை நிலை குலைய செய்தது. அவன் சட்டென்று கையை எடுத்துவிட்டு பின் வாங்கினான். இல்லைங்கம்மா, அது ஒண்ணுமில்லை என்று திக்கினான். பயப்படாதே முத்து, நான் தான் சொன்னேன்ல, இது நமக்கு நடுவுல இருக்கிற ரகசியம், உன் வாழ்க்கையை மாத்த போற ரகசியம் என்று அவள் மீண்டும் அந்த ஆசை வார்த்தைகளை தூவினாள். முத்து மீண்டும் தைலத்தை எடுத்தான். இப்போது அவனது விரல்கள் ரம்யாவின் கணுக்கால்களை தாண்டி மேலே நகரத் தொடங்கின. அவனது ஒழுக்கத்திற்கும் ரம்யா விரித்த அந்த மாய வலைக்கும் இடையிலான போர் உச்சத்தை எட்டியது. வெளியே வீசிய குளிர்ந்த காற்றுக்கு நேர்மாறாக அந்த அறைக்குள் ஒரு வெப்பம் சுழன்றடிக்க தொடங்கியது. முத்துவின் மன உறுதி மெல்ல மெல்ல கரைந்து கொண்டிருப்பதை ரம்யா தனது கூர்மையான கண்களால் கவனித்து கொண்டிருந்தாள். அந்த அறையின் மங்கலான மஞ்சள் வெளிச்சத்தில் காற்றில் பரவியிருந்த தைலத்தின் வாசம் ஒரு விதமான மயக்கத்தை தந்தது. ரம்யா இப்போது சோபாவில் மெல்ல புரண்டு முத்துவை நேருக்கு நேர் பார்த்தபடி படுத்திருந்தாள். அவளது கண்கள் காமமும் அதிகாரமும் கலந்த ஒரு விசித்திரமான ஒளியுடன் மின்னின. முத்து, கால்கள் போதும், இன்னும் கொஞ்சம் மேலே தேய்த்து விடு, கழுத்து தோள்பட்டை எல்லாம் ரொம்ப பாரமா இருக்கு, அங்கதான் வலி அதிகமா இருக்கு என்று ரம்யா தன் குரலை தாழ்த்தி ஒரு விதமான தவிப்புடன் கூறினாள். முத்து திடுக்கிட்டு பின்வாங்கி
பின்வாங்கினான். அவனது கருத்த நெற்றியில் வேர்வை துளிகள் முத்து முத்தாக அரும்பி வழிந்தன. இல்லைங்கம்மா, இது சரியில்லை. இது வரைக்கும் செஞ்சதே தப்புன்னு என் மனசு சொல்லுது. நான் வேணும்னா பாட்டியை எழுப்பி விடட்டுமா? அவங்க கழுத்தில் தைலம் தடவி விடுவாங்க என்று நாக்கு தடுமாற கூறினான். ஆனால் ரம்யா அவனை விட தயாராக இல்லை. அவள் சட்டென்று எழுந்து அமர்ந்து முத்துவின் வலுவான முரட்டு கைகளை தன் மென்மையான கரங்களால் பற்றினாள். முத்துவின் உடல் ஒரு கணம் அதிர்ந்தது. அவன் தன் கைகளை விடுவிக்க முயன்றான். ஆனால் ரம்யா அவனது கைகளை தன் தோள்களின் மீது அழுத்தி வைத்தாள். ஏன் முத்து இவ்வளவு பயப்படுற? நான் உன்னை ஏதோ தப்பு செய்ய சொல்லலையே. என் வலியை போக்க சொல்றேன், அவ்வளவுதானே என்று அவள் அவனது கண்களை ஊடுருவி பார்த்தாள். முத்து தலை குனிந்தபடியே இருந்தான். அவனது கைகள் அவளது தோள்களின் மென்மையை உணர்ந்த போது அவனது பல வருட கட்டுப்பாடு மெல்ல சரிவதைப் போல உணர்ந்தான். பயப்படாதே முத்து, யோசிச்சுப்பார். நீ வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டாலும் உன்னால் ஒரு சொந்த வீடு வாங்க முடியுமா? ஆனால் நான் உனக்கு ஒரு பிளாட் வாங்கி தரேன். உன் பொண்டாட்டி மாரியம்மாவுக்கு ஊரே வியக்கிற மாதிரி தங்க நகைகள் வாங்கி தரேன். உன் பிள்ளைங்க பெரிய பெரிய காரில் ஸ்கூலுக்கு போவாங்க. இதெல்லாம் உனக்கு கிடைக்க போகிற ஒரு சின்ன அங்கீகாரம் என்று அவள் அவனது காதோரம் ரகசியமாக சொன்னாள். ரம்யா சொன்ன அந்த வாக்குறுதிகள் முத்துவின் காதுகளில் தேனை போல பாய்ந்தன. வறுமை அவனது விசுவாசத்தை மெல்ல மெல்ல தின்று கொண்டிருந்தது. ஒரு பக்கம் டாக்டர் ராகவனின் முகம், இன்னொரு பக்கம் தன் பிள்ளைகளின் பிரகாசமான எதிர்காலம். முத்துவின் கைகள் இப்போது நடுங்கவில்லை. அவை ரம்யாவின் தோள்களில் மெல்ல நகரத் தொடங்கின. அவனது விரல்கள் அழுத்தி தேய்க்க தொடங்கிய போது ரம்யா கண்களை மூடிக்கொண்டாள். அந்த அறையில் இப்போது எரியும் நெருப்பு இருவரின் மனசாட்சியையும் மெல்ல சுட்டரிக்க தொடங்கியது. வெளியே வீசிய காற்று ஜன்னல் திரைகளை அசைக்க அந்த அறைக்குள் ஒரு பெரும் புயல் வீச தயாராக இருந்தது. அந்த அறையின் நிசப்தத்தில் ரம்யா கொடுத்த வாக்குறுதிகள் முத்துவின் காதுகளில் ரிங்காரமிட்டன. ஒரு கணம் அவனது கண்கள் விரிந்தன. சொந்த வீடு, பிள்ளைகளுக்கு படிப்பு, மனைவிக்கு தங்கம், எட்டாக்கணையாக இருந்த இவை அனைத்தும் ஏதோ அவன் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் இருந்தன. அவனது கண்களில் ஒரு கணம் அந்த பேராசையின் ஒளி மின்னி மறைந்தது. வறுமையின் பிடியில் சிக்கிய எந்த ஒரு மனிதனும் தடுமாறும் தருணம் அது. ஆனால் அடுத்த கணமே அவனது மனக்கண்ணில் அவனது மனைவி மாரியம்மாளின் முகம் வந்து போனது. அழுக்கு சேலையோடு, கையில் கஞ்சி சட்டியுடன் வயல்காட்டில் வேலை செய்துவிட்டு, நீங்கள் அங்கே பட்டணத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அனுப்புகிற காசு தான் எங்களுக்கெல்லாம் கஞ்சி ஊற்றுது. உங்கள் நேர்மை தான் எங்களுக்கு பெருமை என்று அவள் சொன்ன வார்த்தைகள் அவன் நெஞ்சை சுட்டன. முத்து மெதுவாக ரம்யாவின் தோள்களில் இருந்து தன் கைகளை விடுவித்து கொண்டான். அவன் குரலில் இப்போது ஒரு நடுக்கம் இருந்தாலும் அதில் ஒரு தெளிவு இருந்தது. இல்லைங்கம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் சொல்கிற இந்த பணத்தால் எல்லாத்தையும் வாங்கிட முடியும்னு நான் நினைக்கல. இந்த உலகத்தில் பணத்தை விட பெருசு ஒன்று இருக்குது, அது நம்பிக்கை. என் பொண்டாட்டி என் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை ரொம்ப பெருசுங்கம்மா. அவளுக்கு துரோகம் செஞ்சுட்டு நான் வாங்குற மாளிகையில் எனக்கு ஒரு நிமிஷம் கூட தூக்கம் வராது என்றான் முத்து உறுதியான குரலில். ரம்யா இதை கேட்டு சத்தமாக சிரித்தாள். அந்த சிரிப்பில் ஏளனம் கலந்திருந்தது. அவள் மெல்ல எழுந்து முத்துவின் அருகே வந்து அவனது சட்டை காலரை பிடித்து தன் பக்கம் இழுத்தாள். நம்பிக்கையா, நேர்மையா, இதெல்லாம் வெறும் வார்த்தைங்க முத்து. பசி எடுக்கும்போது இதெல்லாம் சோறு போடுமா? ராகவன் ஐயா லண்டன் போயிருக்காரு. அவர் திரும்பி வர இன்னும் 1 மாதம் ஆகும். இந்த 1 மாதம் இந்த வீட்டில் நடக்கிறது யாருக்கு தெரிய போகுது? எனக்கும் ஒரு தனிமை இருக்கு முத்து. அந்த தனிமையை போக்கக்கூடாதா? நீயும் மனுஷன் தானே, உனக்கும் ஆசை இருக்காதா என்று அவள் அவனது கண்களை ஊடுருவி பார்த்தாள். ரம்யாவின் வார்த்தைகள் முத்துவை நிலைகுலைய செய்தன. ஒரு பக்கம் ரம்யாவின் வசீகரம், இன்னொரு பக்கம் அவள் காட்டும் பண ஆசை. முத்துவின் நெற்றியில் வேர்வை பெருக்கெடுத்தது. ரம்யா அவனது பலவீனத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டிருந்தாள். யோசிச்சு பாரு முத்து, உன் ஐயா இங்கே இல்லை, உன் பொண்டாட்டி ஊர்ல இருக்கா. இங்கே நாம 2 பேர் மட்டும்தான். இது ஒரு ரகசியமா அப்படியே முடிஞ்சிடும். உன் வாழ்க்கையே தலைகீழா மாறிடும் என்று ரம்யா மீண்டும் அவன் மனதை சலனப்படுத்தினாள். முத்து மௌனமாக நின்றான். அவனது உள்ளுக்குள் பணமா பண்பா என்ற மகாபாரத போர் நடந்து கொண்டிருந்தது. வெளியே காற்று பலமாக வீச அந்த அறையில் இருந்த மெழுகுவர்த்தி அணைந்து விடாமல் தவிப்பதைப் போலவே முத்துவின் நேர்மையும் தவித்து கொண்டிருந்தது. அந்த அறையின் மங்கலான வெளிச்சத்தில் ரம்யாவின் கண்கள் ஒரு வேட்டைக்காரியைப் போல மின்னின. முத்துவின் மறுப்பும் அவனது நேர்மையும் அவளுக்கு ஒரு சவாலாக தெரிந்தன. அவள் மெதுவாக சோபாவை விட்டு எழுந்து முத்துவின் மிக அருகில் வந்தாள். அவனது உடலில் வெப்பத்தை அவளால் உணர முடிந்தது. ரம்யா தனது ஆடையை சரி செய்யவே இல்லை. மாறாக அது இன்னும் தளர்வாக இருக்கட்டும் என்பது போலவே அலட்சியமாக விட்டிருந்தாள். முத்துவின் கருத்த கரங்களை மீண்டும் ஒரு முறை பற்றி அவனை தன்னோடு நெருக்கமாக இழுத்தாள். முத்து, நீ ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்க? உன்னோட இந்த நேர்மை உனக்கு என்ன தரும்? வெறும் வறுமையும் கஷ்டத்தையும் தவிர என்று அவள் குரல் தேனை போல குலைந்தது.
முத்துவின் முகம் பயத்தில் வெளுத்து போனது. 5 வருடங்களாக அவன் கட்டிக்காத்த அந்த விசுவாச கோட்டை இடிந்து விழுவதைப் போல உணர்ந்தான். அவன் பதற்றத்துடன் பின்னாலே நகர்ந்தான். அவனது கால்கள் தள்ளாடின. அம்மா, வேண்டாமா, என்னை விட்டுடுங்க. இது பாவம், பெரிய தப்பு பண்ணாதீங்க. ஐயா உங்களை எவ்வளவு நம்புறாரு. நான் இந்த வீட்டு உப்ப தின்னவன். எனக்கு இது அழகில்லைங்கம்மா என்று அவன் கைகூப்பி தொழுது கெஞ்சினான். அவனது குரலில் ஒரு மரண பயம் கலந்திருந்தது. ஆனால் ரம்யா இப்போது எதையும் கேட்கும் நிலையில் இல்லை. அவளது தனிமையும் அதிகாரமும் அவளை ஆட்கொண்டிருந்தன. அவள் முத்துவின் காதோரம் மிக நெருக்கமாக சென்று தனது சூடான மூச்சுக்காற்று அவன் மீது படும்படி மெல்லிய குரலில் கிசுகிசுத்தாள். இன்னைக்கு ஒரு நாள் முத்து, இந்த ஒரு ராத்திரி மட்டும் இங்கே நடக்கிறது இந்த சுவத்துக்கு கூட தெரியாது. ராகவன் லண்டனில் இருக்காரு. உன் பொண்டாட்டி ஊரில் இருக்கா. விடிஞ்சா நீ பழைய முத்து, நான் பழைய ரம்யா. ஆனால் உன் கையில் இருக்க போகிற பணம் உன் தலைமுறையையே மாற்றிடும். யோசிச்சு பாரு. யாருக்கும் தெரியாது முத்து, சத்தியமாக யாருக்கும் தெரியாது. முத்துவின் இதயம் ஒரு செக்கு மாட்டை போல வேகமாக அடித்து கொண்டது. ரம்யாவின் வாசனை அவனது சிந்தனையை குலைத்தது. ஒரு பக்கம் அவனது ஆன்மா வேண்டாம் என்று அலற, மறுபக்கம் அவனது வறுமையும் ரம்யா விரித்த அந்த மாய வலையும் அவனை முன்னே தள்ளின. அவன் பின்வாங்க முயல ரம்யா அவனை சுவரோரம் தள்ளினாள். அவனது மூச்சு காற்றுக்கும் அவளது மூச்சு காற்றுக்கும் இடையே இப்போது எந்த இடைவெளியும் இல்லை. முத்துவின் கண்கள் கலங்கின. ஒரு ஏழை தொழிலாளியின் நேர்மைக்கும் ஒரு பணக்கார பெண்ணின் தாகத்திற்கும் இடையே நடக்கும் இந்த போராட்டத்தில் அந்த நிமிடம் தர்மம் தோற்று போவதைப் போலவே தெரிந்தது. ஜன்னல் திரைகள் காற்றில் அலை பாய்ந்தன. வெளியே நின்றிருந்த மரங்கள் பலமான காற்றில் ஊசலாடுவதைப் போலவே முத்துவின் மனமும் ஊசலாடி கொண்டிருந்தது. அந்த அறையில் நிலவிய காமத்தின் மயக்கம், ரம்யாவின் கிசுகிசுப்பான வார்த்தைகள், அவள் காட்டிய பண ஆசை என அனைத்தும் சேர்ந்து முத்துவை ஒரு நொடி நிலைக்குலைய செய்தன. ரம்யாவின் கைகள் அவனை இறுக்கி அணைக்க முயன்றபோது முத்துவின் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் அந்த துடிப்பு ஆசையினால் வந்ததல்ல, ஆத்மாவின் அபயக்குரலால் வந்தது. திடீரென்று முத்துவின் உள்ளுணர்வு விழித்து கொண்டது. அவனது கருத்த வலுவான கரங்கள் ரம்யாவின் தோள்களை பற்றி ஒரு யானையின் பலத்துடன் அவளை தூக்கி எறிவது போல தள்ளிவிட்டன. போதும், நிறுத்துங்கம்மா. முத்துவின் குரல் அந்த பெரிய அறையில் இடியென முழங்கியது. ரம்யா எதிர்பாராத இந்த ஆக்ரோஷத்தால் தடுமாறி சோபாவில் போய் விழுந்தாள். அவளது தலைமுடி கலைந்து ஆடை நிலை குலைந்து கிடந்தது. அவள் திகைத்து போய் கண்களில் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். முத்து சட்டென்று விலகி சென்று சுவரோரம் போய் நின்று கொண்டான். அவனது உடல் முழுவதும் நடுக்கம் எடுத்தது. ஆனால் அது பயத்தினால் வந்த நடுக்கம் அல்ல, ஒரு பெரிய பாவத்திலிருந்து தப்பிய ஒருவனின் நடுக்கம். அவனது கண்கள் சிவந்திருந்தன. அந்த பார்வையில் ஒரு பக்கம் மரண பயமும் மறுபக்கம் ஒரு புனிதமான கோபமும் கலந்திருந்தது. அவன் மூச்சிறைக்க அவளை பார்த்தான். அவனது மார்பு ஏறி இறங்கியது. அம்மா, நான் ஒரு ஏழையா இருக்கலாம், ஆனா அசிங்கமானவன் இல்லை. நீங்க கொடுக்கிற பணத்துக்காக என் மனசாட்சியை விற்க மாட்டேன். ஐயா என்னை ஒரு தம்பியா நினைக்கிறாரு. அவர் முகத்துல எப்படி நான் கரியை பூசுவேன் என்று அவன் கேட்கும்போது அவன் குரல் தழுதழுத்தது. ரம்யா மௌனமாக இருந்தாள். இதுவரை தான் காட்டிய அழகும் ஆசை வார்த்தைகளும் பணமும் ஒரு சாதாரண வேலைக்காரனின் நேர்மைக்கு முன்னால் மண்டியிட்டு நிற்பதை அவளால் நம்ப முடியவில்லை. அவனது இந்த உறுதி அவளுக்கு ஒரு பெரிய அவமானமாகவும் அதே சமயம் ஒரு புரியாத வியப்பாகவும் இருந்தது. முத்து சுவரில் சாய்ந்தபடி தன் சட்டையை சரி செய்து கொண்டான். அவனது கைகள் இன்னும் நடுங்கி கொண்டிருந்தன. இன்னைக்கு ஒரு நாள்னு நீங்க சொன்னீங்க, ஆனா அந்த ஒரு நாள் பாவம் என் வாழ்நாள் முழுக்க என்னை தூங்க விடாதுங்கம்மா. நான் போறேன், இதுக்கு மேல இங்கே நிற்கிறது தப்பு என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர துடித்தான். ரம்யா அவனை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த அறையில் நிலவிய நிசப்தம் இப்போது அவளை பார்த்து எள்ளி நகையாடுவது போல இருந்தது. ஒரு ஏழையின் ஒழுக்கம் ஒரு கோடீஸ்வர பெண்ணின் ஆணவத்தை அந்த நொடி கிழித்து எறிந்திருந்தது. அந்த அறையில் நிலவிய நிசப்தம் இப்போது பாரமாக இருந்தது. ரம்யா சோபாவில் நிலை குலைந்து அமர்ந்திருக்க முத்து சுவரோரம் நின்றபடி மூச்சிறைத்து கொண்டிருந்தான். அவனது கண்கள் சிவந்து போயிருந்தன. இதுவரை அடக்கி வைத்திருந்த அவனது உணர்ச்சிகள் அனைத்தும் இப்போது வார்த்தைகளாக வெடிக்க தொடங்கின. அம்மா, நீங்க பெரிய இடத்து பொண்ணு, வசதியானவங்க, அழகானவங்க, உங்களுக்கு எதை வேணும்னாலும் விலைக்கு வாங்க முடியும்னு ஒரு நினைப்பு இருக்கலாம். ஆனா இந்த முத்துவை உங்களால வாங்க முடியாது என்று அவன் குரல் கரகரத்தது. அவன் ஒரு படி முன்னால் வந்து தன் கருத்த கைகளை நீட்டி காட்டினான். இந்த கைகள் 5 வருஷமா இந்த வீட்டு உப்ப தின்னு வளர்ந்திருக்கு. ஐயா என்னை ஒரு வேலைக்காரனா பார்த்ததே இல்லை. முத்து, நீ என் தம்பி மாதிரி, என் மகன் மாதிரின்னு சொல்லி என் தோல்ல கை போடுவாரு. அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செஞ்சுட்டு அவர் வீட்டிலேயே இருந்துட்டு அவருக்கு பின்னாடி இப்படி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நான் செத்து போயிடலாமா? ரம்யா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவளது கண்களில் இருந்த அந்த தாகம் இப்போது மெல்ல மெல்ல மறைந்து ஒரு விதமான பயமும் திகைப்பும் குடியேறியது. முத்து தொடர்ந்தான். என் மனைவி
மாரியம்மா, அவ கிராமத்தில் எனக்காக காத்துட்டு இருக்கா. நான் அனுப்புகிற ஒவ்வொரு ரூபாயும் என் வேர்வையால் வந்ததுன்னு அவளுக்கு தெரியும். அவள் என் மேலே வச்சிருக்கிற அந்த புனிதமான நம்பிக்கைக்கு துரோகம் செஞ்சுட்டு நீங்கள் தர அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் அவள் கழுத்தில் தாலிக்கு பதிலாக அசிங்கத்தை தான் கட்ட முடியும். அந்த தங்க நகை அவள் கழுத்தில் ஏறும்போது அது அவளை சுட்டுடுமா? ஏழைக்கு தர்மம் தான் அம்மா சொத்து. எங்ககிட்ட காசு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கௌரவம் இருக்குது. ஒரு ராத்திரி சுகத்துக்காக என் வாழ்நாள் முழுக்க நான் சம்பாதிச்ச அந்த நல்ல பேரை இழக்க தயாராக இல்லை என்று அவன் வெடித்த போது அவனது வார்த்தைகள் ரம்யாவின் இதயத்தில் சம்பட்டியால் அடித்தது போல் விழுந்தன. முத்துவின் அந்த பேச்சு ரம்யா இதுவரை பார்த்திராத ஒரு புதிய உலகத்தை காட்டியது. பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்று நினைத்த அவளுக்கு ஒரு ஏழையின் அறம் எவ்வளவு வலிமையானது என்பது இப்போது புரிந்தது. என்னை மன்னிச்சிடுங்கம்மா, ஆனால் இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன். விசுவாசம் இல்லாத இடத்துல வேலை செய்கிறது பாவம் என்று கூறிவிட்டு முத்து அங்கிருந்து நகரத் தொடங்கினான். அவனது ஒவ்வொரு அடியும் அந்த தரையில் பதியும் போது ஒரு மாபெரும் வெற்றியாளனின் கம்பீரம் அவனிடம் தெரிந்தது. அந்த ஆடம்பரமான அறையில் நிலவிய நிசப்தம் இப்போது ரம்யாவை ஒரு குற்றவாளியைப் போல உணர செய்தது. முத்துவின் ஒவ்வொரு வார்த்தையும் வெறும் சொற்களாக அல்லாமல் அவளது மனசாட்சியை சம்பட்டியால் அடிக்கும் வல்லமையுடன் இருந்தன. பணத்தால் எதையும் சம்பாதிக்கலாம், ஒரு ஏழையின் ஆசையை எளிதில் தூண்டிவிடலாம் என்று அவள் நினைத்திருந்த தப்பு கணக்கு சுக்குநூறாக உடைந்தது. ரம்யாவின் உள்ளத்தில் ஒரு பக்கம் அவமானம், மறுபக்கம் ஒரு விசித்திரமான ஈர்ப்பு. முத்துவின் அந்த நேர்மை அவளுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை காட்டியது. தன் தவறை மறைக்கவோ அல்லது மீண்டும் அவனை தன் வசப்படுத்தவோ நினைத்தவள் போல அவள் மெல்ல எழுந்து மீண்டும் அவனை நெருங்க முயன்றாள். அவளது கண்களில் இப்போது காமத்திற்கு பதில் ஒரு விதமான தவிப்பு இருந்தது. ஆனால் முத்து ஒரு படி பின்வாங்கினான். அவன் அவளை தொடவோ அல்லது அருகில் வரவோ அனுமதிக்கவில்லை. ஒரு காலத்தில் பயந்து நடுங்கிய அந்த தொழிலாளி இப்போது ஒரு ஞானியைப் போல நிமிர்ந்து நின்றான். அவன் தன் இரு கரங்களையும் கூப்பி அவளை தொழுது நின்றான். வேண்டாமா, என்னை நெருங்காதீங்க, தெய்வத்துக்கு பயப்படுங்கம்மா என்று அவன் குரல் கரகரத்தது. அந்த ஒரு வார்த்தை தெய்வம் ரம்யாவின் காதுகளில் பேரடியாக விழுந்தது. இந்த உலகம் அழியக்கூடியதுங்கம்மா. இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற இந்த வசதி, இந்த அழகு, இந்த இளமை எல்லாம் ஒரு நாளைக்கு மண்ணோட மண்ணா போயிடும். ஆனால் நாம் செய்கிற பாவம் மட்டும் நம்ம நிழல் மாதிரி கூடவே வரும். மறுமையில் ஆண்டவன் முன்னாடி போய் நிற்கும் போது அங்கே பணமோ அந்தஸ்தோ நம்மை காப்பாற்றாது. அங்கே நம்ம குணத்துக்கு தான் கணக்கு இருக்கு என்று முத்து சொல்லும்போது அவனது முகம் ஒரு புனிதமான ஒளியுடன் மின்னியது. ரம்யா சிலையாக நின்றாள். அவள் இதுவரை பார்த்த ஆண்கள் அனைவரும் அவளது அழகை புகழ்ந்திருக்கிறார்கள் அல்லது அவளது அந்தஸ்துக்காக காத்து நின்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சாதாரண வேலைக்காரன் தனக்கு தர்மத்தையும் இறைவனை பற்றிய அச்சத்தையும் போதிப்பான் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. முத்துவின் அந்த தூய்மையான உள்ளம் ரம்யாவின் கரைபடிந்த எண்ணங்களை சுத்தப்படுத்த தொடங்கியது. அவளது அகங்காரம் மெல்ல மெல்ல கரைந்து கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. ஒரு ஏழையின் குடிசையில் இவ்வளவு பெரிய ஒழுக்கமும் அறமும் குடிக்கொண்டிருக்கும் போது இத்தனை பெரிய மாளிகையில் வாழும் தான் எவ்வளவு எளிமையாகிவிட்டோம் என்பதை அவள் உணர்ந்தாள். உலகம் வெறும் மாயையம்மா, விசுவாசமும் நேர்மையும் தான் ஒரு மனுஷனை உசத்தி காட்டும். தயவு செஞ்சு என்னை கெடுத்துடாதீங்க, நீங்களும் கெட்டு போகாதீங்க என்று முத்து மீண்டும் கைகூப்பி வேண்டினான். அந்த அறையில் இப்போது காமத்தின் வெப்பம் தணிந்து ஒரு புனிதமான அமைதி நிலவ தொடங்கியது. முத்துவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஈட்டி போல ரம்யாவின் இதயத்தை துளைத்தன. இதுவரை அவள் அணிந்திருந்த அதிகார தோரணையும் அழகின் மமதையும் சுக்குநூறாக உடைந்து சிதறின. பலம் இழந்தவள் போல அவள் அப்படியே சோபாவில் சரிந்து அமர்ந்தாள். அவளது கண்கள் தரையை பார்த்தன. ஆனால் அவளது மனசாட்சி அவளை பார்த்து எள்ளி நகையாடியது. எதிரே நின்றிருந்த முத்துவின் கண்கள் இப்போது கலங்கி இருந்தன. அந்த வீரமான திலகாத்திரமான இளைஞனின் கண்களில் தெரிந்த கண்ணீர் பலவீனத்தால் வந்ததல்ல, தான் ஆராதித்த தெய்வமே கல்லாக மாறிவிட்டதே என்ற ஏமாற்றத்தால் வந்தது. அம்மா என்று அவன் அழைத்த போது அந்த பழைய பணிவு இல்லை, ஒரு விதமான வேதனை இருந்தது. 5 வருஷமா நான் இந்த வீட்டில் இருக்கேன். பசி தூக்கம் பார்க்காம உழைச்சிருக்கேன். ஐயாவும் நீங்களும் என்னை ஒரு நாளும் ஒரு வேலைக்காரனாக பார்த்ததே இல்லை. சொந்த தம்பி மாதிரி, வீட்டு பிள்ளை மாதிரி நடத்துனீங்க. அந்த நம்பிக்கையில் தான் நானும் இந்த வீட்டையே கதியாக கிடக்கேன். அவன் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டு தொடர்ந்தான். ஆனால் இன்னைக்கு அந்த புனிதமான உறவுல நீங்கள் அழுக்கை பூசிட்டீங்கம்மா. யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னீங்க. ஆனால் எனக்கு தெரியுமே, மேலே இருக்கிறவனுக்கு தெரியுமே. ஐயா இல்லாத நேரத்தில் அவருக்கு செய்கிற துரோகம் என்னை நானே கொல்றதுக்கு சமம். இவ்வளவு காலமும் நான் கட்டி காத்த என் கௌரவம் இன்னைக்கு உங்கள் கண்ணுக்கு வெறும் பணமாக தெரிஞ்சது தான் எனக்கு பெரிய வழியாக இருக்கு. ரம்யா மௌனமாக விம்மி அழுதாள். அவளால் தலை நிமிர்ந்து அவனை பார்க்க முடியவில்லை. முத்து தன் கண்களை துடைத்து கொண்டு உறுதியான குரலில் சொன்னாள், இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்கிறது சரியில்லைங்கம்மா. ஒரு நிமிஷம் கூட எனக்கு இங்கே நிம்மதி இருக்காது. என்னை
பார்க்குறப்பவெல்லாம் உங்களுக்கு இந்த பாவம் ஞாபகம் வரும். உங்களை பார்க்குறப்போ எனக்கு அந்த அசிங்கம் ஞாபகம் வரும். வேலி தாண்டிய பயிருக்கு இந்த தோட்டத்தில் இடமில்லை. நான் கிளம்புறேன். ரம்யா திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். முத்து, அவசரப்படாதே. நான் தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடு என்று அவள் வாய் குளறினாள். மன்னிப்புங்கிறது வார்த்தையில் இல்லைங்கம்மா, மனசில் இருக்கணும். நான் உங்களை மன்னிச்சிட்டேன். ஆனால் என் மனசாட்சி என்னை மன்னிக்காது. ஐயா வர்றதுக்குள்ளே நான் இங்கிருந்து போகிறது தான் எல்லாருக்கும் நல்லது என்று கூறிவிட்டு முத்து விறுவிறுவென்று தனது அறை நோக்கி நடந்தான். அந்த பெரிய மாளிகையில் இப்போது ரம்யா தனித்து விடப்பட்டாள். ஆனால் இந்த முறை அந்த தனிமை அவளுக்கு பயத்தை கொடுக்கவில்லை. மாறாக தான் இழந்த கௌரவத்தை நினைத்து அவளை குற்ற உணர்ச்சியில் ஆழ்த்தியது. முத்துவின் ஒவ்வொரு அடியும் அவளை விட்டு தள்ளி போக போக அவள் எவ்வளவு பெரிய ஏழையாகிவிட்டாள் என்பது அவளுக்கு புரிந்தது. மறுநாள் விடியற்காலை சென்னை மாநகரம் இன்னும் முழுமையாக விழிக்கவில்லை. பனி மூட்டமும் நேற்று பெய்த மழையின் ஈரப்பதமும் காற்றில் கலந்திருந்தன. அந்த பெரிய அடுக்குமாடி குடியிருப்பின் அமைதியை குலைப்பது போல முத்துவின் அறையிலிருந்து லேசான சத்தம் கேட்டது. முத்து தனது சில துணிகளையும் ஒரு பழைய புகைப்படத்தையும் ஒரு சிறிய துணி மூட்டையில் கட்டிக்கொண்டு வெளியே வந்தான். 5 வருடங்களாக அவன் வாழ்ந்த அந்த அறையை ஒரு முறை திரும்பி பார்த்தான். அந்த அறையின் சுவர்கள் அவனது உழைப்பையும் நேர்மையும் அறிந்திருந்தன. வாசலில் ரம்யா நின்றிருந்தாள். இரவு முழுவதும் அவள் தூங்கவில்லை என்பது அவளது சிவந்த கண்களும் கலைந்த முகமும் சொல்லின. அவளது கையில் ஒரு கத்தையான படமும் ஒரு சிறிய நகைப்பெட்டியும் இருந்தன. முத்து, அவசரப்படாதே. நேற்று நடந்ததை ஒரு கெட்ட கனவா நினச்சி மறந்துடு. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இதோ இந்த பணத்தையும் நகையையும் வச்சுக்கோ. இது உனக்கு நான் தர பரிசு இல்லை, என் தப்புக்கான பரிகாரம். தயவு செஞ்சு எங்கேயும் போகாதே என்று ரம்யா விம்மிக்கொண்டு கெஞ்சினாள். முத்து மெல்ல புன்னகைத்தான். அந்த புன்னகையில் எந்த கசப்பும் இல்லை. ஒரு விதமான தெளிவு இருந்தது. அவள் நீட்டிய பணத்தை தொடக்கூட இல்லை. அம்மா, பணத்தால் எதையும் மறைக்க முடியாதுங்கம்மா. நேற்று ராத்திரி அந்த அறையில் இருந்த முத்து செத்துட்டான். இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறது ஒரு புது மனுஷன். எனக்கு உங்கள் நகை மேலேயோ பணம் மேலேயோ எந்த ஆசையும் இல்லை. என் கௌரவத்தை நான் காப்பாற்றிக்கிட்டதே எனக்கு கிடைச்ச பெரிய பரிசு என்றான் நிதானமாக. ரம்யா அழத் தொடங்கினாள். முத்து, நீ போயிட்டா ராகவன் கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவர் உன்னை எவ்வளவு நம்புறாரு தெரியுமா? முத்து அவளது கண்களை நேராக பார்த்தான். அதைத்தான் நானும் சொல்றேன் அம்மா. ஐயா கிட்ட உண்மையை சொல்லிடுங்க. நடந்ததை மறைக்காதீங்க. அவர் பெரிய மனுஷன், உங்களை நல்லா புரிஞ்சிருப்பாரு. உண்மையை சொல்லிட்டா உங்க மனசுல இருக்கிற இந்த பாரம் குறைஞ்சிடும். ஆனால் நான் இங்கே இருக்கிறது இனிமேல் முறை இல்லை. வேலி தாண்டிய பயிருக்கு இந்த தோட்டத்தில் இடமில்லைங்கம்மா என்று கூறிவிட்டு தன் மூட்டையை தோளில் ஏற்றி கொண்டான். அவன் மெதுவாக படிக்கட்டுகளில் இறங்கத் தொடங்கினான். ரம்யா ஓடி சென்று பால்கனியில் நின்று அவனை பார்த்தாள். அந்த பெரிய இரும்பு கேட் திறந்து முத்து வெளியேறிய போது ஒரு மாவீரன் போர்க்களத்தை வென்று செல்வது போல தெரிந்தான். அவன் மறைந்த பிறகு அந்த பிரம்மாண்டமான மாளிகை ரம்யாவுக்கு ஒரு சுடுகாடாக தெரிந்தது. இதுவரை அவள் ரசித்த அந்த விலை உயர்ந்த சோபாக்கள், சர விளக்குகள், பளிங்கு தரைகள் அனைத்தும் அவளை பார்த்து எள்ளி நகையாடுவது போல இருந்தன. முத்து தன் காலடி தடங்களை மட்டும் விட்டு செல்லவில்லை. ரம்யாவின் கரைப்படிந்த மனசாட்சியை சுத்தப்படுத்தும் ஒரு பெரும் பாடத்தையும் விட்டு சென்றிருந்தான். தனிமை இப்போது அவளை அச்சுறுத்தவில்லை, மாறாக அவளை சுய பரிசோதனை செய்ய தூண்டியது. முத்து அந்த வீட்டின் கதவை தாண்டி சென்ற அந்த நிமிடம் ரம்யாவின் உள்ளத்தில் இருந்த ஆங்காரமும் அச்சமும் முற்றிலும் மறைந்து விட்டன. எஞ்சி இருந்தது அந்த பெரிய மாளிகையை விட பெரியதாக வளர்ந்து நின்ற குற்ற உணர்ச்சி மட்டுமே. அந்த தனிமை அவளை அச்சுறுத்தவில்லை, மாறாக அவளது ஆன்மாவை சுத்திகரிக்க தொடங்கியது. கடிகாரம் ஓடிக்கொண்டிருந்தது. லண்டனில் இப்போது காலை நேரம் இருக்கும். ரம்யா நடுங்கும் கைகளுடன் தனது அலைபேசியை எடுத்தாள். ராகவனின் எண்ணை அழைத்தாள். ஒவ்வொரு ரிங் சத்தமும் அவளது இதய துடிப்பை போலவே கனமாக இருந்தது. ஹலோ ரம்யா, என்ன இந்த நேரத்தில்? உடம்பு சரியில்லையா? ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ராகவனின் அக்கறையான குரல் கேட்டதுமே ரம்யாவால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவள் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். ராகவன், என்னை மன்னிச்சிடுங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு இந்த வீடும் வசதியும் நீங்க கொடுத்த அன்பும் எதிலுமே திருப்தி இல்லாம போயிடுச்சு. நேற்று ராத்திரி என்று தொடங்கி விக்கி விக்கி அழுது கொண்டே நடந்த உண்மைகளை அணுவளவும் மறைக்காமல் அப்படியே கொட்டினாள். முத்துவிடம் தான் காட்டிய ஆசை, கொடுத்த வாக்குறுதிகள், அவனது உறுதியான மறுப்பு, அவன் தன்னை தள்ளிவிட்டு எச்சரித்த விதம், இறுதியில் அவன் வீட்டை விட்டு வெளியேறியது வரை அனைத்தையும் ஒரு குற்றவாளியைப் போல ஒப்புக்கொண்டாள். மறுமுனையில் நீண்ட மௌனம். ரம்யா பயத்தில் உறைந்து போனாள். ராகவன் கோபத்தில் கத்தப்போகிறார் அல்லது உறவை துண்டிக்கப் போகிறார் என்று அவள் எண்ணினாள். ஆனால் ஒரு நீண்ட பெருமூச்சுக்கு பிறகு ராகவன் பேசினார். அவரது குரலில் கோபத்திற்கு பதில் ஒரு விதமான வேதனை இருந்தது. ரம்யா, நீ சொன்னதை கேட்டு எனக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கு. ஆனால் அந்த தப்பில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு இப்போ தான் புரியுது. ஒரு டாக்டராக மற்றவங்க நோயை குணப்படுத்த தெரிஞ்ச எனக்கு என் மனைவியோட தனிமைங்கிற நோயை புரிஞ்சுக்க தெரியாமல் போயிடுச்சு.
உன்னை இவ்வளவு பெரிய மன அழுத்தத்துக்குள்ள தள்ளினது என் தப்புதான். பணத்தையும் வசதியையும் கொடுத்தா போதும்னு நினைச்சது நான் செஞ்ச தவறு என்றார் நிதானமாக. தொடர்ந்து அவர் சொன்னார், ஆனா முத்து, அவன் சாதாரணமான மனுஷன் இல்லை ரம்யா. நான் அவனை தம்பியா நினைச்சது தப்பில்லைன்னு இன்னைக்கு அவன் நிரூபிச்சிட்டான். 5 வருஷமா என் வீட்டில் வளர்ந்த விசுவாசம் ஒரு ராத்திரியில வந்த ஆசைக்கு முன்னாடி மண்டி இடலங்கிறது எனக்கு பெருமையா இருக்கு. அவன் நம்ம குடும்பத்தை காப்பாத்திட்டான் ரம்யா. ராகவனின் அந்த முதிர்ச்சியான வார்த்தைகள் ரம்யாவின் இதயத்தில் இருந்த பாரத்தை இறக்கி வைத்தன. நான் எல்லாத்தையும் ரத்து செஞ்சுட்டு அடுத்த ஃப்ளைட்லேயே சென்னைக்கு கிளம்பி வரேன் ரம்யா. நாம் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிப்போம். முத்துவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்றார் ராகவன். ரம்யா போனை அணைத்துவிட்டு ஜன்னல் வழியாக வானத்தை பார்த்தாள். நேற்று இருந்த கார் மேகங்கள் கலைந்து இன்று ஒரு தெளிவான நீல வானம் தெரிந்தது. முத்துவின் நேர்மை ஒரு குடும்பத்தை சிதறவிடாமல் தடுத்து அவர்களுக்கு வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை கற்பித்து இருந்தது. முத்து அந்த வீட்டை விட்டு வெளியேறி சில வாரங்கள் உருண்டோடி விட்டன. அந்த ஆடம்பர மாளிகையில் இப்போது ஒரு அமைதி நிலவியது. ஆனால் அது பழையபடி ரம்யாவை அச்சுறுத்திய தனிமை அல்ல, அது ஒரு தெளிவான அமைதி. ராகவன் லண்டனிலிருந்து திரும்பிய பிறகு இருவருக்கும் இடையிலான உறவு ஒரு புதிய பரிமாணத்தை எட்டி இருந்தது. ராகவன் தனது வேலை பளுவை குறைத்து கொண்டார். வார இறுதி நாட்களில் ரம்யாவுடன் செலவிடுவதையும் அவளது சிறு சிறு ஆசைகளை நிறைவேற்றுவதையும் தனது கடமையாக மாற்றிக்கொண்டார். ரம்யா, நான் சம்பாதிச்ச இந்த பணம் எல்லாம் உன்னுடைய சந்தோஷத்துக்காகத்தான். ஆனால் உனக்கு தேவைப்பட்டது என் நேரமும் அன்பும் தான் என்பதை புரிந்து கொள்ள எனக்கு ஒரு பெரிய பாடம் தேவைப்பட்டிருக்கிறது என்று அவர் அடிக்கடி கூறுவார். இருவரும் சேர்ந்து முத்துவை தேடி அவனது கிராமத்திற்கு சென்றனர். ஆனால் முத்து அங்கு இல்லை. அவன் தனது குடும்பத்துடன் வேறு ஏதோ ஒரு ஊருக்கு வேலைக்கு சென்று விட்டதாக தகவல் கிடைத்தது. ராகவன் அவனது வங்கி கணக்கிற்கு ஒரு பெரிய தொகையை அனுப்ப முயன்றார். ஆனால் அந்த கணக்கு முடக்கப்பட்டிருந்தது. அவன் யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்கவில்லை என்பதை அது உணர்த்தியது. ரம்யா இப்போது அந்த மாளிகையின் பால்கனியில் நின்று மலையை பார்த்து கொண்டிருந்தாள். பழைய ரம்யாவாக இருந்திருந்தால் அந்த மலை அவளுக்குள் ஒரு பலவீனத்தை தூண்டியிருக்கும். ஆனால் இன்று அந்த மலை அவளது ஆன்மாவை கழுவி சுத்தப்படுத்தியது போல உணர்ந்தாள். அவள் கையில் ஒரு பழைய புகைப்படம் இருந்தது. அது முத்து அந்த வீட்டின் வேலை செய்த போது தற்செயலாக எடுக்கப்பட்ட ஒரு குழு புகைப்படம். அதில் முத்து வழக்கம் போல தலை குனிந்து ஓரமாக நின்று கொண்டிருந்தான். அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது ரம்யாவின் கண்கள் கலங்கின. ஆனால் அந்த கண்ணீர் துளிகள் இப்போது அவமானத்தால் வந்தவை அல்ல, ஒரு மனிதனின் மீதான அளவற்ற மரியாதையால் வந்தவை. பணம் இருந்தால் எதையும் சாதித்து விடலாம். ஒரு ஏழையின் மனசாட்சியை சில ஆயிரங்களில் விலைக்கு வாங்கிவிடலாம் என்று அவள் கொண்டிருந்த கர்வம் இன்று சுக்குநூறாக உடைந்திருந்தது. பணத்தால் படுக்கையை வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது. நகைகளை வாங்கலாம், ஆனால் கௌரவத்தை வாங்க முடியாது என்ற உண்மையை அந்த ஏழை தொழிலாளி அவளுக்கு தன் செயலால் போதித்துவிட்டு போயிருந்தான். முத்து, நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். நீ ஒரு ஏழை வேலைக்காரன் இல்லை, நீதான் இந்த உலகத்திலேயே மிக பெரிய செல்வந்தன். உன்னுடைய அந்த ஒழுக்கம் என்கின்ற சொத்து என்னிடம் இருந்திருந்தால் நான் இவ்வளவு தூரம் வீழ்ந்திருக்க மாட்டேன் என்று ரம்யா மனதிற்குள் வேண்டிக் கொண்டாள். ராகவன் பின்னால் வந்து அவளது தோளில் கை வைத்தார். என்ன யோசிக்கிறாய் ரம்யா என்று கேட்டார். ரம்யா புன்னகையோடு அவரை பார்த்து சொன்னாள், நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய செல்வத்தை பற்றி யோசிக்கிறேன் ராகவன். அது முத்து நமக்கு கொடுத்த நேர்மை என்கின்ற பாடம். இனி நம் வாழ்க்கையில் அந்த ஒளி என்றும் மறையாது. அந்த பெரிய மாளிகையில் இப்போது விளக்குகள் பிரகாசமாக எரிந்தன. அந்த ஒளி வீட்டின் மூளையை மட்டும் அல்ல, ரம்யாவின் இருண்டிருந்த மனதையும் சேர்த்து பிரகாசிக்க செய்தது. முத்து ஒரு சாதாரண மனிதனாக வந்து ஒரு மகானாக ரம்யாவின் வாழ்க்கையை மாற்றிவிட்டு சென்றிருந்தான். நண்பர்களே, இந்த கதையின் கருத்தை மறக்காமல் பதிவிடவும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.